அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்னோடய சைடில் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து தக்காளி ரைஸ் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு வந்து நான் காலையில் எந்திரிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து முட்டை தான் வேக போட்டுக்கிட்டேன். முட்டை வேக போட்டோன்னே இப்போ தக்காளி ரைஸ் ரெடி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடு வந்தோன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்காங்க. அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 2 சைஸ் வந்து வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு ரைஸ்க்கு வந்து 2 தக்காளி பெரிய சைஸ் தக்காளின்னு சொல்லிட்டு நான் 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 6 தக்காளி வெட்டி அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மல்லிக்கீரையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் 1 டம்ளருக்கு நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நான் 1 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி சொல்லிவிட்டு நான் 6 டம்ளர் வந்து தண்ணியுமே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ரைஸ் ஊற வச்ச ரைஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குக்கரை வந்து மூடி போட்டுட்டு ஆவி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா குக்கரில் வந்து ஆவி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு டம்ளர் போட்டு கவுத்திட்டு அதுலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம டம்ளர் கவுத்தின டைம்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து குக் பண்ணணும். அந்த கேப்பில் வந்து முட்டை மசாலா ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, அதில் வந்து ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா வந்து குக் ஆகணும். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வந்து மசாலாவுமே குக் ஆயிரும். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்ச முட்டையை வந்து லைட்டாக கீறிட்டு அதில் ஆட் பண்ணுங்கள். நல்லா மசாலாவோட முட்டையுமே குக் ஆயிரும். இப்போ வந்து நம்மளுக்கு முட்டை மசாலாமே ரெடி ஆயிரும். அதில் வந்து மல்லிக்கீரை போட்டுட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடில் வந்து நம்மளுக்கு வந்துமே ரைஸுமே குக் ஆயிரும். இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுருங்க. தம்மில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து சூப்பரான சிம்பிளான தக்காளி ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் பீட்ரூட் ஜூஸ் தான் ரெடி பண்ணேன். ரொம்ப சிம்பிளாக வந்து பீட்ரூட் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தேங்காயும் அரைச்சிட்டா நம்மளுக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்குமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து நான் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் வந்து மொதல் நாள் எனக்கு வந்து வெண்ணிலா கப் கேக் தான் ஆர்டர் இருந்துச்சு. அதை தான் ஸ்நாக்ஸுக்குமே நான் வச்சு கொடுத்து விட்ருந்தேன். பசங்களுமே ஜூஸ் மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு அவங்களுமே குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.